சரி, துன்பத்தை பற்றி நீங்கள் விளக்க வர சொன்னீங்க, ரொம்ப நன்றி. இப்போது நம்ம சென்ற வாரம் நம்ம வந்து மகாபாரதத்தில் உள்ள பீஷ்மர் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து அடுத்த கதாபாத்திரம் யார்? கர்ணன். கர்ணனா? கர்ணன் எந்த தேசத்துக்கு அரசனாக இருப்பான்? உங்கள் கேள்வி. உங்கள் கேள்வி. மகாபாரதம் உங்கள் வீடுகள் நிறைய பார்ப்பார்ல. எந்த தேசத்துக்கு கர்ணன் அரசன்? நீங்கள் சொல்லுமா மகமாய் தாய். அங்க தேசத்துக்கு அரசன் சொல்கிறேன். அங்க தேசம் புரிஞ்சுதா? புரிஞ்சுது. போன வாரம் நம்ம வந்து இதை பற்றி தான் பேசணும். அங்க தேசம் அங்க எங்க இருக்கு? அங்கம். நம்ம தான் அங்கம். அங்கம் எரியுதுடா, அங்கம் வலிக்குதுடா. ஓ, வயிறு. அங்கம்னா உடம்பு தான். அங்க தேசத்துக்கு வந்து அவர் வந்து அரசர். 72,000 நாடி நரம்பு இருக்கு இல்லையா? இந்த 72,000 நாடி நரம்புகளை தலைமை நாடியே அந்த சுல்முனை, அந்த நடுநாடி நடராஜர், அதுதான் அங்க தேச அரசன். இந்த அங்கத்துக்கான தலைமை 72,000 நாடி நரம்புகளில் முதல் நாடியாக இருக்குது. அதுதான் அந்த தேசத்துக்கு அரசன்னு சொன்னாங்க. அது வந்து ஒரு எல்லா மனிதனுக்குள்ளேயும் இருக்கு. எப்போ அவர் முதல்ல வந்து கர்ணன் தான் அவருக்கு குந்தியா வாரிசு பிறக்குது. யாருக்கு பிறக்குது? சூரியன். யாருக்கும் அந்த குழந்தை பிறக்குது? சூரிய பகவானுக்கு. சூரிய தேவனுக்கு மூலம் அவங்களுக்கு இப்போ எப்படி புரிஞ்சுதா? இது என்ன கலை? நம்ம உங்களுக்கு தெரியும்ல, சூரியக்கலை. சூரியக்கலை இது சந்திரக்கலை. இப்போ என் பையன் சொல்லுவான் அர்ஜுனன், தெரியுமா? அவன் என்ன சொல்லுவான்? வாயுபுத்திரன். இந்திரன். என் பையன்மா. இது சூரியபுத்திரன். புரிஞ்சுங்களா? சூரியனுக்கு நடக்குது. இது வந்து அந்த அம்மாவுக்கு 13 வயசுக்கு மேலே தான் இந்த இது பிறக்குது. இந்த பிறந்து என்ன பண்ணால் அது விட்டுறாங்க ஆற்றுல. திரும்பி அது வந்து இதுக்கிட்ட அந்த தாய்கிட்ட அந்த உடம்புக்குள்ளே திரும்பி வர்றதுக்கு தான் அந்த போராட்டம். 13 வயசில் அந்த நடுநாடியை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த சந்திரக்கலையை, இந்த சூரிய நாடியை நம்ம வந்து பண்ணுறதே இல்லை. இதை விட்டுறோம். இந்த இப்போ அந்த வல்கலை, இந்த சூரியக்கலை, இந்த சூரியபுத்திரன் நம்ம வந்துட்டான்னா அவன் மட்டும்தான் கொடுக்க முடியும். வள்ளலார் ஏன் பேர்? வல்கலை. எப்பயுமே அவர் நடுநாடிலே தான் இருப்பார். எப்பயுமே அவர் கர்ணனாகவே இருப்பார். அந்த நடுநாடி, அந்த சுழுமுனை, இதுலேயே தான் அந்த சுவாசம் அவர்கிட்ட ஓடிக்கிட்டே இருக்கும் எப்பயுமே. அவரால் மட்டும் எது கேட்டாலும் கொடுக்க முடியும். வேறு யாராலே முடியாது. அப்போ கர்ணன் வந்து கொடுக்கும். அந்த கர்ணன் ஒருத்தங்கிட்ட வந்து ஆக்டிவேட் ஆச்சுன்னா எப்பவுமே அவன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். இப்போ கொடுக்குறோம் யார் பக்கம் போகிறான்? நீ கேட்குற ஆசை கொடுக்குறோம் யாருன்னா ஆசை பக்கம் போயிடுது, கௌரவ பக்கம் போயிடுது. ஏன் இப்படி கௌரவ பக்கம் கர்ணன் போனான்னா இப்போ ஆசைப்படுறதான் தான் அவன்கிட்ட கேட்க முடியும். எனக்கு அது வேணும் இது வேணும் யாரு கேட்பா? கௌரவம் தான் கேட்குறான். அப்போ எனக்கு 4 வேணும் அது வேணும் கேட்கும்போது இவன் பக்கமாக நின்றுடுறான். கர்ணன் என்பது வல்கலை, நடுநாடி, நடராஜர். இந்த 72,000 அந்த அங்க தேசத்துக்கு, இந்த அங்கத்துக்கு தலைமையான நாடி. அந்த நாடியை பிடிச்சா மட்டும்தான் இறைவனுக்கு போகிற ரூட்டு. சுழுமுனையில் சொல்கிறது, நடுநாடி சொல்கிறது, நடராஜ் சொல்கிறது எல்லாமே அது. அந்த வல்கலை நம்ம 13 வயசு மேலே இருக்குது. அதை நம்ம யாரும் ஆக்டிவேட் பண்ணல. அதை ஆக்டிவேட் பண்ணால் தான் அவன் எல்லாத்துக்கும் கொடுப்பான். அவன் வச்சுக்க மாட்டான். அது யாருக்கு நடக்குதோ அவனுக்குன்னு வச்சுக்க மாட்டான். அது வள்ளலார் அவர்கிட்ட ஒன்றுமே இருக்குது, எல்லாமே இது
அடுத்தவங்க தான் அந்த 106 ஏக்கர் நிலம் சோறு எல்லாமே அவர் போட்டே இருப்பார். அந்த வல்கலை நடக்கிற அவர் இப்போ 100 மூட்டை அரிசி வேணும்னா உடனே வரும். தண்ணி வேணுமா என்ன வேணும் அந்த வல்கலை சுவாசத்தில் இருங்க. அதுக்கு தான் அவர் பேர் வள்ளலார். சூரிய புத்திரன், சூரிய கலை. புரியுதா உங்களுக்கு? ஏதோ சொல்கிறாங்க, சூரிய கலை, சூரிய புத்திரன், அங்க தேசம். இது எல்லாம் பாருங்க ஒன்று எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. புரிஞ்சுதா? வேற கர்ணம் பற்றி இன்னும் நிறைய இருக்குது, முழுசாக கேட்க மாட்டாங்க. வேற ஏதாவது கர்ணன் பற்றி இது எப்படி நீங்கள் அதோட ரிலேட் பண்ணுறீங்க? கர்ணன் வந்து தான் இது வந்து சூரிய கலையில் தான் வந்து இருக்கிறது கர்ணன் அப்படிங்கிறது. அதாவது கர்ணன்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அங்க தேசத்தில் ஒரு கலை, தேசத்துக்கு அரசன் வந்துடுது. இந்த ஆண்ட பஞ்சபாண்டவர் வந்துடுது. பஞ்சபாண்டவர் எதை குறிக்குது? பஞ்சபூதங்களை குறிக்குதா இல்லையா? இதை ஏற்றுக்கிறீங்களா? ஏற்றுக்கிறேன். இதை ஏற்றுக்கிறீங்க. ஏன் இதை கேள்வி கேட்குறீங்க? பஞ்சபூதங்கள் வந்து வருது. இந்த வாயு புத்திரன் புரியுது, தர்மம் புரியுது, நகுலன், சகாதேவன், இந்த நமச்சிவாய் சொல்லுவீங்களா? நமச்சிவாய்க்கு விளக்கம் சொல்லுங்க. பஞ்சபூதங்கள் தான் அதுக்கு அர்த்தம். நானா வந்து இது பூமி அதானே? நானா தண்ணி, நானா மண்ணு, மானா தண்ணி, மா சீனா நெருப்பு, வானா காற்று, யானா ஆகாசம். நமச்சிவாய சொல்லிட்டாங்க. நமச்சிவாய வாழ்க, நாதம் தாழ்க. நாதத்திலேருந்து நமச்சிவாய. இது புரிஞ்சுதுல? இந்த பஞ்சபூதங்கள் இந்த இந்த நடுநாடியை அது வந்து விலகியே வச்சுட்டாங்க. அதை நம்ம என்ன சொல்கிறது, இந்த சத்து வேணுங்கிறது சொன்னோம் இல்லையா? இந்த பஞ்சபூதங்களை இவர் வந்து கொடுக்கறதுக்கு மட்டும்தான். இது இவர் இல்லைனாலும் இந்த அங்கே இயங்கும். தனியாக இருக்குது, தனிச்சு இருக்குது. நடுநாடி மட்டும் தனிச்சு இருக்குது. எப்படின்னா இப்போ சூளம் இருக்கு இல்லையா? இருக்கு. இந்த மூலாதாரத்தில் அந்த வாயு மூடி இருக்கு. இப்போ இந்த இடகலை பின்கலை இந்த 2 கலையும் வேலை செய்யுது. நடுவில் வந்து அந்த மூலாதாரத்தில் வேலை செய்ய வழி கொடுக்கல, மூடி வச்சிருக்கோம். மூடி இருக்கு. அந்த துவாரத்தை திறந்துக்கணும். அதுக்கு தான் யோகம். நடுநாடியை திறக்கணும். அது இப்படிதான் ஆதியில் சொல்லி வச்சாங்க. கர்ணன் அங்க தேசத்துக்கு அரசன். அந்த வழி வரணும். அது 13 வயசுக்கு மேலே இருக்கு. அது மதிக்காமல் ஓரம் கட்டி விட்டுறாங்க. இது 2க்கு தான் நடக்குது. இப்போ அவனால் மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்த பஞ்சபூத்தாலையும் கொடுக்க முடியாது, கௌரவங்களாலையும் கொடுக்க முடியாது. ஒரு மனிதன் நடுநாடியில் வந்து அந்த வல்கலை இருந்தால் மட்டும்தான் கொடுக்கவே முடியும். அது வரைக்கும் அவனுக்கு எண்ணமே வராது. வல்கலை நடந்தால் மட்டும்தான் ஆன்மீக பயணமே. நடுநாடி சூரியன் புத்திரன் இந்த நடுநாடியில் நடந்தால் மட்டுமே ஆன்மீக பயணம் தொடரும். அப்போதான் உண்மையே புலப்படும். அதேமாரி வீரம். இப்போ இந்த இதை பாருங்க, நடுநாடி எப்படி இருக்குமா? இந்த புருவம் பார்த்தீங்களா? தனுசு அவர்கிட்ட தான் இருக்கும், அர்ஜுன்கிட்ட இருக்கும். இந்த 2 புருவத்தையுடைய இணைங்க அந்த தனுசு மாதிரி. இந்த மூலாதார தண்டு, இந்த புருவம், அந்த சுக்கிலம் தான் பானம். இந்த தனுசு யார்கிட்ட இருக்கு? கர்ணங்கிட்ட தான் இருக்கு. எப்படி உங்களுக்கு புரியறதுக்காக அவங்க ஒரு ஓமையாக கொடுக்குறாங்க. இதை புரிஞ்சு இங்கேருந்து இந்த இதுலேருந்து இங்கேருந்து அடிக்கும். அதனால தான் இவனுக்கு அவனுக்கு மட்டுமே சண்டை நடக்கும். வேற யாருக்கும் சண்டையே வராது. யாரு இந்த சந்திரனுக்கு சூரியன் தானே சண்டை. இந்த இதுக்கு அதுக்கு அந்த இவனை தானே விட மாட்டேங்கிறான். இவனை போகிறதுக்கு தானே இவன் 11 வயசுலேருந்தே அதை ஒதுக்கி தள்ளிவிட்டாங்க. இவனை வந்து உள்ளே கொண்டு வரதுக்கு விட மாட்டுறாங்க. முடியாது, நீ சத்திரன் கிடையாதுன்னு ஒதுக்குறாங்க.
ஒதுக்குறாங்க இல்லையா, சத்திரியன்னு கிடையாதுன்னா இவன் சத்து கொடுக்குற இடத்துல இவர் இல்லை. பஞ்சபூதம். இப்போ பஞ்சபூதத்துக்கு வரான். பஞ்சபூதத்தில் இப்போ வந்து உணவு எடுத்துக்கிறோம். உணவு என்னவா இருக்கு? உணவு வந்து சத்தா மாறுது. உணவு என்ன பஞ்சபூதத்துக்கு வேணும்னா சத்து கொடுக்குற இடத்துக்கு இருக்கு இல்லையா. ஆமாம். பசி எடுத்தா சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றோம். அதை விட்டுருங்க. தண்ணி குடிக்கிறீங்களா? அது உங்களுக்கு இப்போ டக்குன்னு தண்ணி குடிக்கிறோம். இப்போ பஞ்சபூதத்தில் இருக்கா? இருக்கு. தண்ணி இருக்கா? தண்ணி இருக்கு. சுவாசிக்கிறீங்களா? சுவாசிக்கிறேன். காற்று இருக்கா? காற்று வேணும்ல செத்துப்பிடியா? ஆமாம். காற்று சுவாசிக்கலாம் செத்துப்பிடுவேன். தண்ணி குடிக்கலாலும் சேர்த்து பிடிங்க. ஆமாம். இப்போ நெருப்பு, ஆகாசம், இன்னும் என்ன சொன்னா மண், இது தெரியல. அது எதுவா இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியல. ஆமாம். இப்போ தண்ணி தெரியுது, காற்று தெரியுது, இன்னும் 3 தெரியல. தெரியுமா தெரியாதா? 3 தெரியல. தெரியல எதுவா இருக்குன்னு. இப்போ இந்த 3க்கும் விளக்கம் சொல்கிறேன். காலையில் எழுந்து என்ன பண்ணுறீங்க? டீ காஃபி சூடாக குடிக்கிறீங்களா? சூடு இருக்கிறதெல்லாம் நெருப்பு தத்துவம். இப்போ இந்த நெருப்பு உள்ள போச்சா இல்லையா? போச்சு. இப்போ ஆகாசம் சொன்னாங்க இல்லையா, ஆகாச தத்துவம் நம்ம உடம்புல எப்போ போகுது? ஆகாச தத்துவமா? தண்ணி தெரிஞ்சு குடிக்கிறோம், காற்று தெரிஞ்சு போச்சு. ஆகாச தத்துவம் எப்போ நம்ம உள்ளே எடுத்துக்கிறோம்? தூங்குறப்பையா? கரெக்டு. தூங்கும்போது ஆகாசம் வந்து உள்ளே வந்துடுது. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிடுறீங்க, அப்புறம் எழுந்துருந்துக்கிறீங்க. அப்போ ஆகாசம் உள்ளே வந்துடுது. இப்போ அந்த மண் என்ன எப்படி சாப்பிட்றீங்க? மண் வந்து நிலத்தில் வளர்கிற நெல், காய்கறி. நான் இப்போ 6 மாதம் முன்னாடி தான் அந்த உண்மையே தெரிஞ்சுது. என்ன நம்ம திங்கிறதெல்லாம் மண். எல்லாமே மண்ணு தான். இப்போ என் ஸ்டேஜுக்கு திங்கிறது ஃபுல்லாக மண்ணாக தான் இருக்கு. இனிப்பு ஒன்று தான் எனக்கு தெரியுது, மீதி எல்லாம் மண். அப்போதான் சன்மார்க் நினச்சான், சன்மார்க்கம் இனிப்பே ஒன்று, மீதி எல்லாமே மண்ணுன்னு. நாங்கள் இப்போ மண்ணு தத்துவத்தை எப்படா எடுத்துக்கணும்? சோறு அனைத்துமே மண்ணு தான். சின்ன பிள்ளைங்களாம் மண்ணு திங்க பார்த்துருக்கீங்களா? இப்போ மண் உள்ளே போகுதா? மண்ணுன்னு சொன்னிப்ப அந்த புட்டுலாம் பார்த்தா 1000 ரூபாய் அது இதுன்னு வைக்கிறாங்க. அங்குட்டு மண்ணு தான், உடம்பே மண்ணு தான். புரிஞ்சுட்டு இப்போ இது எல்லாம் மண்ணை திங்கிறோம், தண்ணி குடிக்கிறோம், காற்றை சுவாசிக்கிறோம், எல்லாம் இருக்கு. ஆனால் அந்த இந்த சத்துலாம் இவங்க கொடுக்கல. பஞ்சபூதங்கள் இருக்குது. இவங்க தான் சத்திரியன் சொன்னாங்க. இந்த சத்து கொடுக்குறதால இவங்க சத்திரியன். இவங்க எல்லாமே கர்ணன் வந்து இந்த சத்து கொடுக்குற இடத்துல இல்லை. புரிஞ்சா? அவரு வந்து கொடுக்குற இடத்துல இருக்காரு. கொடுக்க இந்த இப்போ சத்திரியர்கள் அங்கதேசத்துக்குள்ள கொடுக்குறது. இவங்க அங்கதேசம்னு பாருங்க, அஸ்தினாபுரத்தின் ஒரு அங்கம் தான் சொல்லுவாங்க. அஸ்தினாபுரம் இல்லையா, அந்த உடம்புல அது ஒரு அங்கம் தான் சொல்லுவாங்க. பிரிக்கல, ஒன்றுமே எல்லாம் ஒன்று தான். அப்பயும் பாருங்க, இந்த அவருக்கு அந்த அங்கதேச பொறுப்பு ஏற்ற உடனே உலக மக்கள் எல்லாம் நம்ம மயக்கத்தில் இருக்க மாதிரி தான் காட்டுவாங்க. எல்லாம் சரக்கு அடிச்சுட்டு போதையில் ஆடிட்டு இப்படிதான் காட்டு. உலக மக்கள் மயக்கமாக இருக்குது. அங்கேயுமே ஒரு கூவி கர்ணங்க கடைசியில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறவங்க தான். எல்லாத்துக்கும் அந்த தகுதி இருக்குது. இதைத்தான் சொன்னாங்க. அங்க தேசத்தில் ஒரு அரசர் இருக்காண்டா, அவன்கிட்ட கேளுங்கடா கிடைக்கும், எல்லாமே நம்ம அனுப்பிச்சு நம்மளும் கொடுக்கலான்னு சொல்லி வச்சாங்க. இவன் எங்கடா அங்கதேசம் ஒரு ஊர் இருக்குது, அதை இன்னும் ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கான். எந்த ஊரில் இருக்குடா, இன்னும் கதவு இல்லாமல் இருக்குடா, பஞ்சபாண்டம் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கானா, அங்கே இது இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்களாம் சொல்லி இன்னும் திருத்த முடியாது. நமக்கு சிற்றறிக்கை ஏற்றபடி சொல்லிட்டோம். ஏற்றுக்கிறது அவங்க தனிப்பட்ட விருப்பம். இதான் உண்மை. நடுநாடி தான் அங்க தேசத்தை அரசன். அதை நீங்கள் மனிதன் ஒவ்வொருத்தரும் அதை நடுநாடி சுவாசத்துக்கு வரணும். வந்தால் தான் புரியும், எல்லா உண்மையும் புரியும். இல்லாட்டி என்ன சொன்னாலும் புரியாது. நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்த வாரம் வந்து அடுத்த சில
கதாபாத்திரம் இன்னும் இருக்க பாதை நிறையா இருக்குது. இன்னும் பஞ்சபாண்டவர்கள் இன்னும் சொல்லி முடிக்கல. இன்னும் கௌரவருக்கு இன்னும் வரல. என்ற நன்றி, வணக்கம். நன்றி.